தமிழ் புத்தாண்டு நம்ம இதுக்கு முன்னாடி தெலுங்கு வருட பிறப்பு, மலையாள வருட பிறப்பு பார்த்துருப்போம். இப்போ தமிழ் புத்தாண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒன்றும் அறிவியல் பூர்வமாக கிடையாது. நம்மளே கிரியேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது தான் புத்தாண்டு. எதுக்காகனா நம்ம ஒரே விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒரு மாதிரி பூஸ்டப் ஆகிறதுக்காக, ஒரு ஃப்ரெஷ் ப்ரீத்துக்காக புத்தாண்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது நமக்கு சில இஷ்யூஸ்லாம் இருந்தது முன்னாடி. என்னென்னா நமக்கு சித்திரை தான் முதல் மாதம், ஸோ அதுதான் புத்தாண்டாக இருக்கணும். இல்லை நம்ம தை தான் முதல் நாளாக தமிழர் திருநாளை கொண்டாடுறோம், அதனால் நமக்கு அதுதான் புத்தாண்டாக இருக்கணும். இன்னும் சிலர் ஆவணி அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு நம்மளோட தமிழ் காப்பியங்கள் சான்றுகள்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கார்காலத்தோட முதல் மாதம் ஆவணி அப்படிங்கிறதுனால ஸோ மேபி உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு ஆவணி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கான சான்றுகள் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த தையா சித்திரையா ஆவணி அப்படிங்கிறது ஆவணி விலகிறது. இல்லை சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களும் நெடுநல்வாடையிலையும் மலைப்படுகடாமலையும் சிலப்பதிகாரத்திலையும் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கால அளவெல்லாம் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வரத்துக்கு 365 நாட்கள் 6 மணி நேரம் 11 நிமிடம் 48 வினாடிகள் எடுத்துக்குது. இதுதான் தமிழ் வருடத்தினை அளக்கக்கூடிய கால அளவு. 1921 பச்சையப்ப கல்லூரியில் மறைமலை அடிகள் தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது. இது திருவள்ளுவர் பெயரில் நடத்தப்படுது. தை 1 திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படணும்னு சொல்லிட்டு ஸோ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தை மாதம் அப்படின்னு அங்கே முடிவு பண்ணுறாங்க. ஸோ 1970, 80, 2008 வரைக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு பற்றின இஷ்யூ இருக்குது. ஸோ 2008 டிஎம்கே பார்ட்டி தான் தை மாதம் தான் இனிமேல் தமிழ் புத்தாண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2011 ஏடிஎம்கே எகெயின் சித்திரை மாதம் தான் தமிழ் புத்தாண்டாக இருக்கணும், அதுக்கான சான்றுகள் தான் நமக்கு குறிப்புகளில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு பண்ணுறாங்க. புறப்புறல் வெண்பா மாலையில் சொல்கிற மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த கொடி. ஸோ இந்த மாதிரி ஒரு தமிழ் சமுதாயம் கொண்ட இதிலிருந்து நமக்கு புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திரையாக இருந்தாலும் சரி, இல்லை தையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ் ப்ரீத்துக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அதை ஒரு இஷ்யூவாக்கி இது பண்ண வேண்டாம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.